நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இதோ நம்மை ஆசீர்வதிக்க, நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், ஒருபொழுதும் உங்களை கைவிடேன், உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், இதோ என்னையே முழுமையாக உங்களுக்கு அர்ப்பணித்து எனது உடனிருப்பை வெளிப்படுத்த நற்கருணையில் வீற்றிருக்கிறேன். முழுமையான உண்மையான உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நற்கருணையில் நம்மை ஆசீர்வதிக்க கடந்து வந்திருக்கிற தேவன். நாம் அவரை தேடி அல்ல, நம்மை தேடி ஆண்டவர் வருகிறார் என்பதனுடைய அடையாளமே திவ்ய நற்கருணை. இயேசுவே, உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு எங்களுடைய எல்லா நிலைகளையும் அர்ப்பணித்தவர்களாக இதோ நாங்கள் பாடி ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி இந்த ஆராதனை காணத்தோடு இணைந்து நாமும் பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுப்போம். விசுவாசத்தோடு நம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நடக்கட்டும் என்று ஆண்டவர் கூறியதற்கு ஏற்ப நம்மை முழுமையாக அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். கரங்களை வீசி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை தட்டி உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆபிரகாமின் தேவனாக, யாக்கோபின் தேவனாக, ஈசாக்கின் தேவனாக, உயிர் வாழும் ஆண்டவராக இதோ நம் முன்பாக வீற்றிருக்கிறார். நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன், இருக்கிறவர் நாமே. இந்த உலகத்தில் இதைவிட பெரிய ஒரு ஆசீர்வாதம் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். உயிருள்ளவராக, உங்களுக்கு உயிர் தருகிறவராக இதோ என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று தன் உயிரை உடனிருப்பை வெளிப்படுத்துகிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடி ஜெபிப்போம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன், ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன், ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன்,
ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே, வார்த்தை வாயிலாக வாழ்வை தருபவரே, இதோ உயிருள்ள வார்த்தை வாயிலாக ஆவியானவரின் ஆசீரை வல்லமையை எங்கள் மீது பொழிபவரே, இதோ எங்களுடைய பொறுப்புகளை சரிவர வாழ உயிருள்ள வார்த்தையினால், வாழ்வளிக்கும் வார்த்தையினால், உமது வல்லமையினால் எங்களை நிரப்பும். எங்களுடைய திறமையை நாடி, எங்களுடைய திறமையை வைத்து நாங்கள் வாழாமல் உமது வல்லமையினால் திடமுடையவர்களாக திருத்தூதர்களைப் போல சாட்சியமாக வாழ வரம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் நம் வாழ்வில் ஆசிராக மாற வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆமென். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை வீசி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். விசுவாசத்தோடு இயேசுவே, இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே, இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கருணையில் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிற ஆண்டவர், இதோ நமக்கு மீட்பை தர இவரது நாமத்தை தவிர, இவரது பெயரை தவிர விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ வேறு கீழுலகிலோ இதைவிட பெரிய நாமம் இல்லை. மீட்பளிக்கும் இயேசுவே, மன்னிப்பை தருகிறவரே, நற்கருணை வாயிலாக உடனிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இதோ எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் நடுவே கடந்து வருகிறவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதி விசுவசித்து இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் இரண்டு கரமும் உயர்த்தி குரல் எழுப்பி கண்களை மூடி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். தாகத்தோடு பாடுவோமா? இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை விண்ணகவாசிகளோடு சேர்ந்து இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். அன்னை மரியாளோடு இணைந்து இனிதே உம்மை எல்லா புனிதர்களோடும் சேர்ந்து இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன்.
இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இரண்டு கரங்களை உயர்த்துவோம். இரண்டு கரங்களை உயர்த்தி விண்ணகத்தை நோக்கி நம் கரங்களை உயர்த்துவோம். குரல் எழுப்புவோம். இந்த விண்ணுலகில், மண்ணுலகில், பூவுலகில், கீழுலகில் இதோ இவரது பெயரை தவிர வேறொரு பெயர் இல்லை மீட்பை நமக்கு தருவதற்கு. இயேசுவே, நீர் ஒருவரே எங்கள் மீட்பர். நீர் ஒருவரே எங்கள் வாழ்வின் விடுதலை தருபவர். எல்லா விதமான கட்டுகளில் இருந்து விடுதலை தரக்கூடியவர். எங்கள் நோய்களை சுகப்படுத்தக்கூடியவர். எங்களை திடப்படுத்தக்கூடியவர். உம்மால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. இதோ உணர்ந்தவர்களாக யாருக்கும் எதற்கும் எந்த இடத்திற்கும் நபருக்கும் முக்கியத்துவம் இல்லை. இயேசுவே, நீர் ஒருவர் எனக்கு போதும். நீர்தான் என் வாழ்வில் செல்வம் என்று நாங்கள் உண்மையாக விசுவசிக்கிறோம். அதை நாங்கள் இப்பொழுது பறைசாற்றுகிறோம் என்று சொல்லி இரண்டு கரங்களை உயர்த்தி நம்மை முழுமையாக இந்த நாளை முழுமையாக ஒப்புக் கொடுத்து துதிப்போமா? இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்துதி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். தோ துதிப்போமா துதிப்போமா, பரவச பேச்சில் துதிப்போமா. இறைவன் நமக்கு தருகிற தூண்டுதலுக்கு ஏற்ப துதிப்போம். நம்முடைய மனநிலையில் துதிக்காமல், நம்முடைய விருப்பங்களுக்காக எண்ணாமல், ஆண்டவரே உம்மில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் தருகிற தூண்டுதலில் துதிப்போம். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவருடைய பிரசனத்தில் எழுந்து நிற்போம். ஜெபமாலைகளை கரங்களில் எடுப்போம். அன்னையின் பரிந்துரையில் ஆண்டவரது பாதம் நடக்கின்ற நிமிடம். நமக்கு முன்னே ஆண்டவர், அன்னையின் பரிந்துரையில் நாம் ஆண்டவரை நாடி செல்கின்ற நிமிடம், கடந்து வருகின்ற நிமிடங்கள். எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற வேளையிலே நம்முடைய மனதில் இருக்கிற ஏக்கங்கள், எண்ணங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். முதலில் பெண்கள், இரண்டாவது ஆண்கள் என இரண்டு வரிசையிலேயே நாம் செல்வோம். ஆனால் வெளியே நாம் சென்று நம் இந்த ஜெபமாலையில் எரிக்கோ ஜெபத்தில் கலந்து கொள்ளப் போகிறோம். தயவு செய்து யாரும் பேசாமல் பக்தியோடு ஆண்டவரது இல்லத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் செபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தின் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்னையின் பரிந்துரையிலே இறை அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு என்னும் புண்ணியங்களில், இறை புண்ணியங்களில் வளர வரம் கேட்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமென். ஒளியின் மறையுண்மைகளை நாம் தியானிக்கிறோம். முதலாவது மறையுண்மை, இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றதை தியானிக்கிற பொழுது திருமுழுக்கில் கடவுளின் பிள்ளைகளாக நாம் மாறப்படுகிறோம். பாவத்திற்கு இறந்து ஆண்டவரில் உயிர்க்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம் வாழ்வில் இருக்கிற அற்ப பாவங்கள், சாவான பாவங்கள், எல்லா பாவத்திற்கான சூழ்நிலைகளையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவோம் என்று உறுதியெடுத்து ஆன்மீக வாழ்வில் நிலையான ஒரு வளர்ச்சியை தர இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். பெண்கள் முதல் பாதியை உரத்த குரலில் சொல்லி ஜெபிப்போம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மரியே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிவோம். கரம் உயர்த்துவோம். ஆண்டவர் முன்னிலையில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாள் சிறியதும் பெரிதுமான எல்லா பாவங்களில் இருந்து விடுதலை கிடைத்தது போல, ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது போல, அற்ப பாவங்களில் இருந்தும் சாவான பாவங்களில் இருந்தும் முழுமையான விடுதலைக்காக பாடி செபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 ஒளியின் இரண்டாவது மறையுண்மை, இயேசு கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதை தியானிப்போம். இந்த 10 மணியிலே நம் குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த திருமணத்தில் பல்வேறு தேவைகள் இருந்தது. கணவன் மனைவி அவர்களுக்கு அந்த ஒரு இழப்பு அல்லது அந்த வருத்தம். இயேசு செய்த முதல் அற்புதம், அந்த குடும்பத்தில் உள்ள குறையை நீக்குகிறார். மணமகன் மணமகள் வாழ்வில் குறையை நீக்குகிறார். உற்றார் உறவினர்கள் நட்புறவுகள் கடந்து வருகிறார்கள், அவர்கள் குறைகளை எல்லாம் நீக்குகிறார். அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட போகிற அவமானம், அதிலிருந்து விடுதலை தருகிறார். இது இந்த நாளிலே அன்னையின் பரிந்துரையில் சிறப்பாக இந்த இரண்டாவது 10 மணி தியானிக்கிற பொழுது குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும், நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கும் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று, ஒருவேளை நம் பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள் என்று நினைப்போம். ஆனால் அவர்களுக்கு நல்ல முறையில் அதை ஞாபகப்படுத்தவோ, தேர்வுகளை பயம் கூடாமல் சந்திக்க முடியாமலோ பல்வேறு நிலைகள், நமக்கு தெரியாத குறைகள் இருக்கும். அதையெல்லாம் கண்டுபிடித்து பரிந்து பேசுகிறவர் அன்னை மரியாள். நம் குடும்பத்தில் நமக்கு கூட தெரியாத குறைகளை, பலவீனங்களை, பாவ சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை கண்டறிந்து பரிந்து பேசுகிற அன்னை மரியாள் வழியாக நம் குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் கற்பணித்து இந்த இரண்டாவது 10 மணியில் செபிப்போம். ஆண்கள் முதல் பாதியை சொல்லி செபியுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் நின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உம்முடைய இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். அன்னையின் பரிந்துரையில் நம் குடும்பத்தின் தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். இதோ நற்கரனின் ஆதரை பார்த்த வண்ணமாக நம் எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. ஒளியின் 4வது மறையுண்மை, இயேசு இறையாட்சியை போதித்ததை தியானிப்போம். இந்த 10 மணியில் குறிப்பாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலத்திற்காக இறை திருவுளத்திற்கு அவரை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். இந்த காலகட்டத்தில் இறை ஆட்சியை திருத்தந்தையை விட மேலாக வல்லமையோடு 3வது 10 மணியிலே திருத்தந்தையை விட மேலாக இந்த இறையாட்சியின் வல்லமையை அறிவித்தவர் வேறு ஒருவர் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஆண்டவது இரக்கத்தையும் அன்பையும் பறைசாற்றியவர். எப்படி ஆண்டவர் ஏழை எளியவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார், இரக்கத்தை பொழிகிறார். இது திரு அவை என்பது மையத்தில் அல்ல, விளிம்புகளில் இருக்கிறது. வலுவற்றோரும் ஏழை எளியவர்களும் யாரும் இல்லாதவர்களுக்குத்தான் திரு அவை. திரு அவை என்பது நமது இல்லத்தில் ஆரம்பிக்கிறது. இது பங்கிலோ அல்லது ஆயர் இல்லத்திலோ இல்லை என்று பல்வேறு நிலைகளில் இறை ஆட்சியின் அந்த அர்த்தத்தை ஆழத்தை வெளிப்படுத்தி ஒரு திரு அவையை புதுப்பித்தவர் நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ். அவர்களுடைய உடல்நலத்திற்காக அன்னையின் பரிந்துரையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். திருத்தந்தை புனித ஜான் பால் அவர்களுக்கு ஒரு முறை இப்படி அவரது ஒரு துப்பாக்கி சூடு நடந்த பொழுது அந்த சூழ்நிலைகளில் அன்னையின் பரிந்துரை பாதுகாத்து வழிநடத்தியது போல இதோ இந்த உடல் நலத்தில் இருந்து உடலில் பல்வேறு பிரச்சனைகள் என்றாலும் இறைவன் தாமே அவருக்கு உடல் சுகத்தை தர வேண்டும் என்று அன்னையின் பரிந்துரையில் பாடலாக பாடி இந்த 10 மணியில் நாம் திருத்தந்தைக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவய
வீசும் ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவரே, கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே, கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே, கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே, கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே, கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே, கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே, கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே, கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும்
மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க, பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே, உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவன் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் எப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். நம் திரு தந்தையை, திரு அவையை, உடல்நலக் குறைவோடு இருக்கிற திருத்தந்தை அவர்களுக்கு மருத்துவம் செய்கிற மருத்துவர்களை, எல்லா நிலைகளையும் ஒப்புக் கொடுத்து அன்னையின் பரிந்துரையிலே பாடி ஜெபிப்போம். ஒளியின் நான்காவது மறையுண்மை, இயேசு தாபோர் மலையில் தோற்றம் மாறியதை தியானிக்கிறோம். இந்த நேரத்திலே நமது தோற்றம் உருமாற்றம் ஏற்பட ஜெபிப்போம். திருத்தூதர்களை, அவருக்கு பிடித்த 3 திருத்தூதர்களை அழைத்து கொண்டு தாபோர் மலையில் அவர் ஜெபிக்க சென்றார். ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது இதோ விண்ணகம் திறக்கிறது. ஏலியா, மோசே அங்கு தோற்றம் கொடுக்கிறார்கள். அவர்கள் ஆடைகள் வெண்ணிறமாக மாறுகிறது. இறைவனிடத்தில் அவர்கள் பரிந்து பேசுகிற பொழுது, இயேசுவோடு இணைந்து திருத்தூதர்கள் ஜெபிக்கிற பொழுது உள்ளத்தில் மாற்றம், உடையில் மாற்றம், நடையில் மாற்றம், எண்ணங்களில் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த நாளும் இந்த இடத்தில் நாமும் தாபோர் மலையில் ஜெபிப்பது போல ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் இந்த நாள் முழுவதும் இறையருளில் ஜெபிக்க அங்கு கடந்து வந்திருக்கிறோம். நமது ஒவ்வொருடைய வாழ்விலும் தனிப்பட்ட சவால்கள், பிரச்சனைகள், ஜெப வேண்டுதல்கள் என்று பல்வேறு கருத்துக்கள் வைத்திருக்கிறோம். இந்த நாளில் அவற்றை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமது திருவுளம் நிறைவேற வேண்டும், நாங்களும் எங்கள் உள்ளமும் எங்களது உடை நடை பாவனையில் மாற்றம் வேண்டும் என்று சொல்லி அனைத்து தேவைகளையும் ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். குரல் எழுப்பி சொல்வோமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். இறைவனின் அன்பு ஒரு பொதுவான அன்பல்ல, தனிப்பட்ட அன்பு. அன்னை மரியின் பரிந்துரையில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஏதோ ஒரு பொதுவான ஆசீருக்கல்ல, ஒவ்வொருவரும் அவரவர் தேவைக்கு ஆசீருக்காக அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை உணர்ந்து அன்னையின் பரிந்துரையிலே நற்கருணையின் ஆதரை நோக்கி கரம் உயர்த்தி பாடி ஜெபிப்போம். ஒளியின் ஐந்தாவது மறையுண்மை, இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியதை தியானிப்போம். முடியுமானால் முழந்தால் படியிடுவோம். நமது கத்தோலிக்க திருச்சபையின் ஊற்றும் உச்சக்கட்டமும் நற்கருணையாக இருக்கிறது. பல்வேறு நிலைகளில் இந்த காலகட்டத்தில் இறைவார்த்தை இறைவார்த்தை என்று சொல்லி இறைவார்த்தையிலேயே நின்று விடுகிறோம். இறைவார்த்தை நமக்கு நற்கருணை ஆண்டவரிடம் நம்மை அழைத்து வருகிறது. இறைவார்த்தை நம்ம மீண்டும் மீண்டும் விசுவாசத்தில் வளர உதவி செய்கிறது. ஆனால் இறைவார்த்தை கேட்பதோடு நின்று விடாமல் கேட்ட வார்த்தை நம் உள்ளத்தில் பதிவது, வார்த்தையாக இறைவன் நற்கருணையில் நம் உதயத்திற்குள் கடந்து வருகிறார். இந்த 10 மணியிலே முடியுமானால் முழந்தால் படி, முடியவில்லை என்றால் அமர்ந்து கொள்ளுங்கள், நிற்காதீர்கள், மற்றவருக்கு தடையாக இருக்கும். ஒன்று, முடியுமானால் முழந்தால் படியிட்டு நற்கருணை பக்தியில் வளர, திருப்பலிக்கு முக்கியத்துவம் தர, தவக்காலம் எல்லாம் வரப்போகிறது. அடிக்கடி திவ்ய நற்கருணையை சந்திக்க, ஆலயங்களை சந்தித்து ஜெபிக்க, நற்கருணையோடுள்ள அந்த பற்றில் அவர் நல்ல நல்ல கருணையுள்ள இதயமாக இருப்பது போல அவரை பார்த்தும் சந்தித்தும் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நல்ல கருணை உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ, குறிப்பாக நாமும் நம் பிள்ளைகளும் தெரிந்த எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுத்து நற்கருணையில் பக்தியில் வளர நாம் ஜெபிப்போம். முதல் பாதியை வலது பக்கம் உள்ளவர்கள் உரத்த குரல் எழுப்பி சொல்லி ஜெபிப்போம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரமுயர்த்துவோம். திருவருட்சாதனத்தில் குறிப்பாக நற்கருணையில் வளர, நற்கருணை பக்தியில் வளர, ஆலயங்களுக்கு செல்லும்பொழுது நற்கருணைக்கு நம் ஆராதனை செலுத்த, தலை கும்பிட்டு வணங்க, அவரது பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நம் எப்பொழுதும் அந்த நற்கருணை சந்திப்பில் அடிக்கடி திவ்ய நற்கருணை சந்திக்க வரம் கேட்டு கரமுயர்த்தி பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழறைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக வைக்க மன்றாடுகிறோம். ஆமீன். பெர்னாத்தின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியரின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உமது திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். ஆமீன்.
பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரே ஒரு இறைவார்த்தை மட்டும் சிந்திக்கிறோம். யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 13 முதல் இறைவார்த்தை. அனைவரும் எழுந்து நிற்போம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சோதனை வரும்பொழுது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சோதனையில் எங்களை உட்படுத்தாதைன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அந்த விவிலிய வகுப்பு வந்தவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்துவாரா? டெஸ்ட் பண்ணுவாரா? என்ன எப்போ பார்த்தாலும் கரெக்டாக ஜெபம் பண்ணுறேன் இல்லை, இன்னைக்கு இருக்கு வேணும்னே நான் உன்னை டெஸ்ட் பண்ணுறேன். கடவுள் நம்மை சோதிப்பாரா? சோதனை யார் கொடுப்பாங்க? தீயவன் கொடுப்பான். தீய ஆவி கொடுக்கும். நல்ல ஆவி ஆவியானவருக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு பொழுதும் சோதிப்பதில்லை. மாறாக மற்ற தீய ஆவியும் தீய நபர்களும் நம்மை சோதிக்கலாம். பாருங்க, சோதனை கடவுளிடம் இருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. கடவுளுக்குரிய புள்ள தீமை அவர்களுக்குள் கடந்து வருவதில்லை. அடுத்து, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஆண்டவருக்குள்ளேயும் தீமை இல்லை, ஆண்டவரும் எவரையும் சோதிப்பதில்லை. அப்போ ஏன் ஃபாதர் சோதனைக்கு எங்களை உட்படுத்த ஜெபிக்கிறோம்? அதுக்கு தெளிவான விளக்கம் திருத்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார். நாங்கள் சோதனையில் விழாதபடி எங்களை காத்தருளும் என்று சொல்வதுதான் சரி. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் சோதனையில் we may not fall into temptation, நாங்கள் சோதனையில் விழாதபடி காத்தருளும். இதுதான் உண்மையான அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஜெபம் பண்ணுறதுனால இப்படியே பண்ணுங்க, ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னது? ஆண்டவரே, நாங்கள் சோதனையில் விழாதபடி நீர் எங்களை காத்தருளும் என்பதுதான் அதனுடைய பொருள். அடுத்து பாருங்க, 14வது வசனம். ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். என்ன நாட்டத்தினால? சொந்த தீய நாட்டம். நாட்டம்னா என்னது? நாட்டம்னா கேட்ட கேள்விக்கு பதில். நாட்டம் விருப்பம், ஆசை. நாட்டம் ஆர்வம். ஆர்வம்லாம் கரெக்டாக. ஆசை, விருப்பம், நாட்டமாக இருக்குது. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் கிடைச்சா எப்படி இருக்கும்? சுகர் இருக்கு ஃபாதர். அப்போ பாருங்க, ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அப்போ இந்த தீய நாட்டம் என்ன ஆகுதான்? சொந்த மற்றவங்க தீய நாட்டம்லாம் இல்லை, நம்முடைய உள்ளில் இருக்கிற சொந்த தீய நாட்டத்தினால் சோதிக்கப்படுறோம். அடுத்து என்ன நடக்குதான் பாருங்க. அது அவர்களை கவர்ந்து, இந்த சொந்த தீய நாட்டம் என்ன பண்ணுதான்? அவர்களை கவர்ந்து மயக்கி, முடியல, கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் அந்த தீய நாட்டம் கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கின்றது. முடியல, பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. ஒரு சின்ன ஆசை எங்க போய் முடியுதுன்னு பாருங்க. இப்போ இந்த வசனம் சொல்லும் போது கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இல்லை ஃபாதர், நீங்க தான் ஃபாதர், அவங்க தான் ஃபாதர். எல்லாருக்குள்ளேயும் இந்த தீய நாட்டம் இருக்கு. போட்டி, பொறாமை, கர்வம், நீயா நானா கேட்கும் போது சொல்லும் போதெல்லாம் நான் இல்லை, பக்கத்தில் தான். அடுத்த பிரசங்கத்தில் வரும் அதுக்கு பதில். இந்த சொந்த தீய நாட்டம் என்ன பண்ணுதான்? நம்மை மயக்கி கவர்ந்து தன்வசப்படுத்தி உள்ள போய் உக்காந்து பாவத்தை கருத்தரித்து சாவை விளைவிக்குதாம். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு நினைச்சு தப்பா ஃபாதர்? எங்க போய் முடியுது பாருங்களேன். நம் தீய நாட்டம், சொந்த தீய நாட்டம் சமம் சாவு. இதுக்கு இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கான்னு தெரியல, யோசித்து பாருங்க. உண்மையில் அதனால யாரும் சொல்லக்கூடாது பெரிய சோதனையா இருக்குது, எல்லாம் கடவுள் தான் சோதனை கொடுத்துட்டு இருக்கிறார், கடவுளே சோதனைக்கு உள்ளானார். இல்லை, சொந்த தீய நாட்டத்தினால் தான் சோதிக்கப்படுறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் இந்த ஒரு விடுதலைக்காக நாம் ஜெபிப்போம். ஆவியானவருடைய பாடல் பாடி ஜெபிக்கிற பொழுது இதை மட்டும் மனதில் வச்சுக்காங்க. பெரிய பிரச்சனைக்கு காரணம் சின்ன ஒரு பிரச்சனை தான். இப்போ நம்ம சந்திக்கிற பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் சின்னதாக நம்மப்பட்ட ஒரு சில ஆசைகள் தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கடன் தொல்லைக்கு காரணம் என்ன? அன்னைக்கு 100 ரூபாய்க்கு 3 ரூபா தானே வட்டி, அடுத்த மாதம் கொடுத்துடலாம். எல்லா பெரிய பிரச்சனைகளுக்கு பின்னால்
நாம் எடுத்த சின்ன சின்ன ஆசைகள், சொந்த தீய நாட்டங்கள் காரணமாக இருக்குது. யோசித்து பாருங்க, படிக்க முடியல, இன்னைக்கு கஷ்டமாக இருக்குது, அன்னைக்கு படிக்க வேண்டிய டைமில் சொந்த தீய நாட்டங்களுக்கு பின்னால் போனேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு குறை கூறிக்கிட்டே இருக்கிற, சின்ன சின்ன குறை சொல்லி 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 பெருசாச்சு. இன்னைக்கு இப்படி கோவப்படுற, எங்கேருந்து வந்துச்சு கோபம்? சொந்த தீய நாட்டம். பிரைஸ் தி லார்ட். அதனால் இதை பற்றி ஆழமாக நம்ம இந்த சிந்திக்க போகிறோம். ஆவியானவருடைய ஒரு தூண்டுதலுக்காக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போமா? இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து, ஆண்டவரே, எங்களுடைய சொந்த தீய நாட்டங்களை விட்டுவிட, அது சாவை விளைவிக்கக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள, இறைவார்த்தையை கேட்கும் பொழுது மற்றவர்களுக்கு என்று நினைக்காமல், சாமி உனக்கு தான் சாமி அப்படின்னு நினைக்காம, எங்களுக்காக, எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் பேசுகிறீர் என்ற மனநிலையில் கேட்க வரம் கேட்டு இந்த பாடல் வரியோடு சேர்ந்து பாடி ஜெபிப்போம். முழந்தால் படிடுவோமா? நற்கருணை ஆசிரியருக்காக ஜெபிப்போம். அன்பு ஏற்பாடும் பொழுது, ஆண்டவரே, உமது நற்கருணையின் இந்த ஆசிரியர் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். நல்ல நாட்டங்கள், நல்லதை ஆசிக்க விரும்ப, விண்ணக பண்புகளை ஆசிக்க, அன்பை, இரக்கத்தை, நம்பிக்கையை விரும்ப, நல்ல நாட்டங்கள் கருத்தரித்து வாழ்வை அது பெற்றெடுக்கும். தீய நாட்டங்கள் கருத்தரித்து சாவை பெற்றெடுக்கும். நல்ல நாட்டங்கள் நம்மை மயக்கும் பொழுது, கவர்ச்சிப்படுத்தும் பொழுது, அது கருவாக உருவாகி புண்ணியத்தையும் இறையருளையும் அது நமக்குள் புகுத்தி வாழ்வை நமக்கு தருகிறது. நல்ல நாட்டங்கள், நல்ல ஆசைகள், நல்ல விருப்பங்களால் எங்களை நிரப்பும் என்று இந்த ஆசிரியருக்காக பாடி ஜெபிப்போம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஈட்டி செய்யும் புரிவோம். Praise the Lord. மாண்புயர் பாடி ஜெபிப்போமா? மாண்புயர் தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு உணவளித்தீரே, மன்றாடுவோமாக. இறைவா, நீர் இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. சிரம் தாழ்த்தி இறையாசி பெறுவோம். நிலையான புகழுக்குரிய இமைமிகு நற்கருணைக்கே
எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கே எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கே எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.